அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் என்று நாம் அண்டை வீட்டார்களின் உரிமை சம்பந்தமாக சில ஹதீஸ்களை பார்ப்போம். அண்டை வீட்டார்கள் எந்த அளவுக்கு முக்கியமானவர்கள் என்றால், இந்த ஹதீஸ் இப்னு மாஜா 4207 வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பாளர். உங்கள் பக்கத்தில் உள்ள அண்டை வீட்டார்களை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள், நன்மை செய்யுங்கள், நீ முஸ்லீம் ஆவாய் அப்படின்னு சொல்லி வருது. அதாவது முஸ்லீம் ஆகிறதுக்கே ஒரு எடுத்துக்காட்டு, நீ பக்கத்து வீட்டுக்காரன் கூட நல்லபடியாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி வருது. முஸ்லீமோட அடையாளமாக காணப்படுகிறது. குர்ஆனுடைய வசனத்தில் கூட இது சூரத்து நிசா 36வது வசனம். அதில் அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை எதையும் இணையாகிறதாதீர்கள், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறச்சு. நடுவில் உங்களுடைய சொந்தக்கார அண்டை வீட்டார்கள் மற்றும் சொந்தமில்லாத அண்டை வீட்டார்களையும் நீங்கள் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். இது ஒரு முஸ்லீமோட குணாதிசயங்களாக கருதப்படுது. அண்டை வீட்டார்களை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும். அல்லாஹ்விற்காக அல்லாஹ் கூறியதனால் நாம் பார்த்துக்கணும். குர்ஆனுடைய கட்டளை இது. குர்ஆனுடைய கட்டளை. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஹதீஸையும் பார்த்தோம் நாம். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ், இது சஹாபுல் ஈமான் பைஹகி 5502. இந்த ஹதீஸில் அண்டை வீட்டார்களுடன் யார் நல்ல முறையில் நடந்து கொள்கிறார்களோ, மார்க்கத்துக்கு முரண்பட்ட விஷயங்கள், நல்ல முறைனாக்கா சில கெட்ட விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. மார்க்கத்துக்கு முரண்பட்ட விஷயம்லாம் கிடையாது. மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட நல்ல முறையில் நடந்து கொண்டால் அல்லாஹ்விற்காக நீங்கள் செஞ்சால் அல்லாஹ் கண்டிப்பாக சந்தோஷப்படுவான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதுக்குரிய கூலியும் கிடைக்கும். 2 ஹதீஸ்கள் பார்த்தோம், ஒரு குர்ஆனுடைய வசனம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இதன் பிரகாரம் நாம் நடந்து கொள்வோம். அல்லாஹ்விற்காக அண்டை வீட்டாருடன் நல்லபடியாக நடந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் தாலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.